Taste the Daily. தமிழகத்திற்கு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதாக ஸ்டாலின் கூறுவதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் பெருமளவு முதலீட்டை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் தமிழக அமைச்சர் TRB ராஜா பங்கேற்ற நிலையில், தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், பிற மாநிலங்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில் தமிழ்நாட்டின் சார்பாக இதில் கலந்து கொண்ட அமைச்சர் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதிலிருந்து விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது போல் தமிழகத்திற்கு பலரும் போட்டி போட்டுக்கொண்டு முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதையே இது காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள கழக பொதுச் செயலாளர், உண்மையான முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நாடி வருவதாகவும் தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் நடத்திய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஈர்த்த முதலீடு எவ்வளவு என்று கூப்பாடு போட்டு வெள்ளை அறிக்கை கேட்ட ஸ்டாலின், கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியும் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு, தற்போது டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு, உண்மையில் இதுவரை பெறப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு இதுவரை அது பற்றிய நிறுவனங்கள் வாரியான விவரங்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார்.